இந்த அரசும் அப்படித்தான் வச்சிருக்கு. இது வந்து எல்லாரையும் நண்பர்களாக வச்சுக்கணும்னு தான் பார்க்குது. ரஷ்யர்களும் நமக்கு தேவை, அமெரிக்கர்களும் நமக்கு தேவை. அமெரிக்கர்கள் உடைய அந்த சந்தை மிகப்பெரிய சந்தை. இவங்களுடைய சந்தை பெரிய சந்தை இல்ல. நாம இவங்களோட வந்து $68 பில்லியன் அளவுக்கு ஆண்டொன்றுக்கு வர்த்தகம் செய்கிறோம். அவங்க இறக்குமதி பண்றதுல நம்முடைய பங்கு வந்து வெறும் 2% தான். நாம நிறைய பொருட்கள அங்க ஏற்றுமதி செய்யலாம். அத நோக்கி தான் இப்ப நகர்ந்துட்டு இருக்கோம். இப்ப வந்து கப்பல் கட்டுமானத்துல நாம 2 பேரும் சேர்ந்து அவர்களுடைய தொழில்நுட்பத்தை நாம எடுத்துக்கிற மாரி. அப்புறம் மருந்துகள் துறையில நமக்கு ஒரு பெரிய நாம ஒரு முன்னோடியா இருக்கோம். நம்மால வந்து ஜெனரிக் ட்ரக்ஸ், அதாவது பரவலாக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அ நீரிழிவு நோய்க்கான மாத்திரை, இரத்த அழுத்தத்திற்கான மாத்திரை, இதெல்லாம் வந்து நம்மால லட்சக்கணக்கில மிக வேகமாக, மிக மலிவான விலையில் செய்ய முடியும். அந்த மருந்துகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது. மற்ற இடங்களுக்கும் ஏற்றுமதி ஆகுது. அந்த துறையில நமக்கு. அதுக்கப்புறம் மீன்பிடி தொழில். ஃபிஷரீஸ்ல நாம இங்கிருந்து நிறைய அங்க அனுப்பணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பல ஒப்பந்தங்கள் பேசப்பட்டு கையெழுத்தாகி இருப்பதாக நான் படிக்கிறேன். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாரி இந்த 2 மிக முக்கியமானது. அதாவது ராணுவ S-400 அப்படின்ட்டு அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கின வான் பாதுகாப்பு சிஸ்டம்ஸ், அந்த அமைப்புகளை வச்சு தான் போன முறை நடந்த போரை நம்ம சமாளித்தோம். அதில் இன்னும் அவர்கள் தர வேண்டிய சில S-400 மிசைல் சிஸ்டம்ஸ் இருக்குது.